நானே கேட்க மாட்டேன் அப்படிமாண்ணா. லூசு லூசு சீரழிஞ்சு போயிருவ லூசு அப்படிமாங்க. திருந்து இல்லைன்னா திருத்தப்படுவாய். நம்பூர்ல 1ஆம் தேதி அபிடவிட்டுங்க, 30ஆம் தேதி அபிடவிட்டு, அதுல வழக்கு இல்ல. இங்க 2ஆம் தேதி அபிடவிட்டு, அதுல வழக்கு இருக்கு. 2 நாள்ல என்ன நடந்துச்சு? என்ன அக்யூஸ் பண்ண? போக்சோ கேஸ் அது வாங்கிட்டியா? திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த நாம் தமிழர் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் தவேக தலைவர் விஜயை கொடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். 4 பஞ்ச் டயலாக். ஒரு தடவை முடிவெடுத்துட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். பைத்தியம் தான் அதை கேட்காது. இப்போ நல்லவனா இருந்தா இப்ப நான் ஒரு முடிவு எடுத்துறேன். இப்போ ஒரு அதிகாரியோ இல்ல எங்க அம்மா அப்பாவோ இல்ல ஒரு வெல்விஷரோ யாரோ ஒரு பெரிய மனுஷன் வந்து, துறை நீங்க இப்படி பண்றது தப்பு துறை, நீங்க மாத்திக்கணும்னா ஐயா நல்ல தப்பா செஞ்சுட்டீங்கயா, நான் மாத்திக்கிறேன்யா அப்படின்னு சொல்லுவோம். இல்ல நம்ம ஒண்ணு பேசிடுறோம், ஒண்ணு பேசணும், இல்ல நீங்க இப்படி பேசிக்க கூடாதுங்க, அது தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஒரு தடவை முடிவெடுத்துட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படிமாண்ணா. லூசு லூசு சீரழிஞ்சு போயிருவ லூசு அப்படிமாங்க. திருந்து இல்லைன்னா திருத்தப்படுவாய். இப்படி பஞ்சு பேசணும் இவனுக்கு கூஸ்பம்ஸ். தளபதி 5 ரூபா பிளேடு மேல வைக்கிற நம்பிக்கைய உன் மேல வை. கில்லி படத்துல 5 ரூபா பிளேடு மேல வைக்கிற உன் மேல வைன்னு சொன்ன அந்த விஜய் தான் 2 தொகுதியில போட்டி போடுறாரு. 5 ரூபா பிளேடு மேல வைக்கிற நம்பிக்கைய ஏன் உங்க மேல வைக்கல? ஏன் 2 தொகுதியில போட்டி? பாயம். ஒருவேளை கிழக்குல தோத்துட்டா பெரம்பூர்ல ஜெயிச்சிடலாம், பெரம்பூர்லயும் தோத்துட்டா கிழக்குல ஜெயிச்சிடலாம். ஒண்ணு ஆமாண்ணா இப்படி ஆட்டு, இல்லன்னா இப்படி ஆட்டு, எதையாவது ஒண்ணு ஆட்டு. வாலி படத்துல நம்ம தலை சொல்றாருல டொக் டொக், அது மாதிரி ஒண்ணு அந்த பக்கம் நில்லு, பெரம்பூர் நில்லு, இல்ல இங்க நில்லு. திருச்சி பெரம்பூர்ல 51 வயசு வேட்புமனு தாக்கல்ல, இங்க 52 வயசு. ஏப்பா ஒரு நாள்ல உனக்கு 1 வயசா கூடிச்சாப்பா? ஒரு வேட்புமனு தாக்கலையே ஒழுங்கா திருத்தமா பண்ண முடியாத நீ நாட்டை திருத்திருவன்னு சொல்லுது. வேடிக்கையே இல்லையா? பக்கா மாசு, முட்டை கோசு, பொடி மாசு. ஒரு வேட்புமனு தாக்கலையே ஒழுங்கா பண்ண முடியல பிரதர். ப்ரோ வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. வேட்புமனு தாக்கல்ல, பெரம்பூர் வேட்புமனு தாக்கல்ல வழக்கே இல்ல. திருச்சி கிழக்குல வழக்கு இருக்கு. ஏன்னா வரும்போதே 3 கொலையை பண்ணிட்டு வந்தியா? இல்ல திருச்சி கிழக்குல இருக்கிற பாலக்கரை நம்ம மார்க்கெட் போலீஸ் 3 வழக்க போட்டு விட்டுருச்சா? எனக்கு ஒன்றும் புரியலையே. பெரம்பூர்ல 1ஆம் தேதி அபிடவிட்டுங்க, 30ஆம் தேதி அபிடவிட்டு, அதுல வழக்கு இல்ல. இங்க 2ஆம் தேதி அபிடவிட்டு, அதுல வழக்கு இருக்கு. 2 நாள்ல என்ன நடந்துச்சு? என்ன அக்யூஸ் பண்ண? போக்சோ கேஸ் அது வாங்கிட்டியா? நீ அந்த மாதிரி ஆளுதானப்பா? இல்ல கஞ்சா கிஞ்சா கடத்தி வித்திட்டியா? இல்ல மெத்துக்கித்து போட்டு வித்தியா? என்ன பண்ண? வழக்கு 3 வழக்கு காட்டிருக்காப்ல. அந்த வழக்கு அங்க காட்டலனே பெரம்பூர் வேட்புமனு தாக்கல். அந்த ரிட்டர்னிங் ஆபீசர் இருக்கார்ல ஆர்ஓ, அவரு அப்படி துப்பிட்டாரு. திருப்பி வா, இப்ப திருப்பி போறாப்ல. எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கும் திரும்பி போறதுக்கும் சரியா இருக்கும் நேரம். ஒரு நாளைக்கு 8 கூட்டம், 2 பத்திரிகையாளர் சந்திப்பு, சோர்வே இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க சுழன்று கொண்டிருக்கிறான் எங்க அண்ணன் சீமான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.